அவைகளை நாம் கவனிக்காமல் இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இவைகளெல்லாம் உண்மை அப்படின்னு தான் நம்ம இந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அதற்காகவே நம்மளுடைய ஆயுள் காலத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம் ஆகிய 5 விஷயங்கள் மூலம் மனிதன் உலகத்தை அனுபவிக்கிறான். இந்த அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானது தான். அது நாளுக்கு நாள், நேரத்திற்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்குது. உணர்வுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள் எல்லாமே. ஆனால் இவற்றை எல்லாத்தையும் சாட்சி பாவமாக நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, அந்த பார்க்கிறவனுடைய தன்மை என்னைக்காவது மாறி இருக்கு? அந்த உணரக்கூடியவனின் நிலை என்னைக்காவது மாறி இருக்குதா? குழந்தைய இருக்கிறப்பதுக்கும் வயசாக இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய நான் என்ற அந்த சாட்சி பாவத்தின் நிலை எப்போவுமே மாறாமல் இருக்குது. எது மாறாமல் இருக்குதோ அதுதான் நித்தியமானது, அதுதான் சத்தியமானது.